வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அரவுண்ட் அஸ் கிரேட் 6ஓட சோஷியல் லெசன் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அரவுண்ட் அஸ் அந்த லெசனில் இருக்கிற டாபிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா சொசைட்டியுமே பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மேலே டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னதுன்னா ஃபார்மிங், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி இருக்கிற இன்கம் தரக்கூடிய எல்லாமே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இன்னொன்று நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எதெல்லாம் வந்து உங்களுக்கு மணி இன்வால்வ் பண்ணுது அப்படின்னா வெல்த்தை வந்து டெவலப் பண்ண உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகிருக்கு அப்படின்ற எல்லாமே வந்து ஒன்று நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம், இல்லைனா ஸ்பெண்ட் பண்ணலாம். அது எப்படி வேணால் இருக்கலாம். பட் மணி இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னாலே அந்த ஆக்டிவிட்டியோட பேர் என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி இன்வால்வ்ஸ் மணி இன்வால்வ் ஆனாலே அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அது ஏர்னிங்காக இருக்கலாம், ஸ்பெண்டிங்காக இருக்கலாம். உங்களோட வெல்த்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எதா வேணால் இருக்கலாம். ஸோ இது இல்லாமல் மணி இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு பேர் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதில் மணி ஜென்ரேட் ஆகாது. என்னவாக இருக்கும்? இது வந்து லவ்வாக இருக்கும், கேராக இருக்கும், சோஷியல் சர்வீஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வீட்டில் வந்து அம்மா வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, அது லவ் அண்ட் கேர்னால அதில் மணி ஜென்ரேட் ஆகாது. ஸோ அது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க, அதில் மணி இன்வால்வ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போது ஸ்டார்ட் அப் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துருக்காங்க, ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டார்ட் அப். அதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து வச்சுருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணுற ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறது, மென்டார்ஷிப்னா ஹெல்ப் பண்ணுறது, கைட் பண்ணுறது, இந்த பிஸ்னஸை இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்றத ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து டேக்ஸை பெனிஃபிட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம், எத்தனை டைப்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை எக்கனாமிக் செக்டார்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ 3 செக்டாராக வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்ன? ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார். இதுதான் 3 செக்டார். ஓகேவா? ஸோ இப்போ அந்த செக்டார்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ப்ரைமரி செக்டார் நேச்சரில் டைரெக்டாக டிபெண்ட் ஆகி ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து என்னது அப்படின்னா ப்ரைமரி செக்டார்ஸ். இவங்களோட வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா டைரெக்டாக நேச்சரோட டிபெண்டடாக இருப்பாங்க. ஸோ நேச்சர் கூட டிபெண்ட்டாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷிங், ஃபாரஸ்ட்ரி, மைனிங், எல்லாமே நேச்சர் கூட ரிலேட்டடாக இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரைமரி செக்டார். இவங்களோட வேலையே வெறும் ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. அது மீறி அதை வந்து எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. செகண்டரி செக்டார் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற, அதாவது ப்ரைமரி செக்டார் ப்ரொடியூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு அவுட்புட்டை டிரைவ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ அரிசியை வந்து அவங்க எடுத்து அதை வந்து அரிசி மாவாக்குறதோ, இல்லை நெல்லை வாங்கி அதை அரிசி ஆக்கிறதோ, இந்த மாதிரி எதாவது வேணால் இருக்கலாம். கோதுமையை வாங்கி கோதுமை மாவு செய்கிறது. ஸோ எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரா ப்ராடக்டாக இருக்காது. வாங்கின ப்ராடக்டை வேறு ஏதாவது தான் மாற்றிருப்பாங்க. அப்படி மாற்றி அவங்க கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து என்னது அப்படின்னா செகண்டரி செக்டார். ஸோ ரா மெட்டீரியலை வாங்கி அது ஒரு ப்ராடக்டாவோ இல்லை கூட்டாவோ அதை மாற்றுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜூட்டை வாங்கி என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து பேக்ஸ் ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து தையல் இலை வாங்கி அதில் வந்து தட்டு செய்கிறது, பாக்கு தட்டு செய்கிறது. இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸை வாங்கி ஒரு ப்ராடக்டாக, ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக அவங்க வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்டரி செக்டாரில் தான். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங், இதுதான் வந்து அதோட எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம பார்க்குறது டெர்ஷரி செக்டார் அப்படின்னா அவங்க வந்து ப்ரொடியூஸும் பண்ண மாட்டாங்க, ரா மெட்டீரியலும் கொடுக்க மாட்டாங்க, புது குட்ஸாகவும் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வேலை என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்டை ப்ரைமரி கிட்ட இருந்தோ இல்லை செகண்டரி கிட்ட இருந்தோ, அது ரா மெட்டீரியலாக இருந்தாலும் சரி இல்லை ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் யாரோட வேலை அப்படின்னா அது வந்து டெர்ஷரி செக்டாரோட வேலை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார்.
ஸோ இவங்க மெயினாக டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. வாங்கி ப்ராடக்ட்ஸை வந்து அதை வந்து வெண்டாருக்கு கொடுக்கறதாகட்டும், இல்லை மளிகை கடைங்க, சின்ன சின்ன ஷாப்ஸ் ஆகட்டும், இல்லை பெரிய பெரிய மார்க்கெட்ஸ் ஆகட்டும், எங்கே வேணாலும் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ வெஹிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி செக்டாரில் வரும். ஸோ இப்போ வந்து ப்ரைமரி செக்டாருக்கும் செகண்டரி செக்டாருக்கும் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். அந்த சப்போர்ட்டை எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா, சப்போர்ட்டுக்கு பேர் என்னது, டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இதுதாங்க கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பற்றி. ஸோ அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னா இன்டர்டிபெண்டன்ஸ். இந்த மூணு ப்ரைமரி செக்டார் ஆகட்டும், செகண்டரி செக்டார் ஆகட்டும், டெர்ஷரி செக்டார் ஆகட்டும், இந்த மூணுத்துக்குமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து இன்டர்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ அது எப்படி இன்டர்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் அடுத்து பார்க்குறது வேஜ் அப்படின்னா என்னென்னா மந்த்லி சேலரி. ஸோ யாரெல்லாம் மந்த்லி சேலரிஸ் வாங்குறவங்க, இப்போ ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, டீச்சர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஐடியில் வேலை செய்கிறவங்க, யாராக வேணா இருக்கட்டும், யாரெல்லாம் மந்த்லி சேலரி இல்லை வீக்லி சேலரி இல்லை டெய்லி சேலரி இந்த மாதிரி சேலரி வாங்குறாங்களோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், வேஜ் எம்ப்ளாய்மெண்ட், வேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது, இண்டிவிஜுவலாக அவங்களே ஓனர், அவங்களே வந்து எல்லாமே அப்படி இருக்கிறது தான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மேலே ஒரு மேனேஜரோ இல்லை சிஇஓவோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்டிபெண்டன்ஸ். இந்த மூணு செக்டார், ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மூணு செக்டாரும் எப்படி ஒன்றோட ஒன்று இன்டர்டிபெண்டன்ஸாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்டர்டிபெண்டன்ஸ்னால என்ன நடக்கும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, ப்ரொடக்ஷன் வந்து ஸ்மூத்தாக நடக்கும், எந்த ப்ராடக்ட்டும் வந்து டிலே ஆகாது, எல்லாமே கரெக்ட் டைமுக்கு வந்து கிடைக்கும், அந்த மாதிரி ஸ்மூத் ப்ரொடக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி கன்சப்ஷன், மக்களுக்கு போய் சேர்கிறதுக்கும், மக்கள் வந்து அதை வந்து சாப்பிட்றதுக்காகட்டும், போட்டுக்கிறதுக்காகட்டும், யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இன்டர்டிபெண்டன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த மூணுமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இன்டர்டிபெண்டன்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு வந்து நான் இன்டர்டிபெண்டன்ஸை சொல்கிறேன், எப்படி வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மேக்கிங் ஆஃப் டெக்ஸ்ட் புக். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக எல்லாருமே கையில் புக் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த புக்கை எப்படி வந்து பண்ணுறாங்க, அதில் எப்படி மூணு செக்டாரும் இன்டர் கனெக்டடாக இருக்குது, இன்டர்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரைமரி செக்டார் என்ன பண்ணுறாங்க, மரத்துலேருந்து உட் ஃபைபரை எடுக்கிறாங்க, உட் ஃபைபரோ இல்லை உட் பல்ப்போ எடுக்கிறாங்க. ஸோ அந்த ரா மெட்டீரியலில் தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம வந்து ப்ரைமரி. இங்கே வந்து அந்த ஃபைபரோ இல்லை உட் பல்ப்போ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், ப்ரைமரி செக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அந்த பர்டிகுலர் உட் பல்ப்பையோ இல்லை ஃபைபரையோ வாங்கி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி பேப்பராக பண்ணுறாங்க. ஸோ பேப்பராக பண்ணாலுமே அது வந்து செகண்டரி செக்டார் தான். இல்லை அந்த பேப்பரை திருப்பி பிரிண்ட் பண்ணி டெக்ஸ்ட் புக்காக மாற்றினாலும் அது செகண்டரி செக்டார் தான். ஸோ மேனுஃபேக்சரிங் நடக்கிற இடம் எல்லாமே என்னது, செகண்டரி செக்டார்ஸ். ஸோ அவங்க வந்து வெறும் பேப்பராக கூட அதை வந்து தயாரிக்கலாம், இல்லை அதை வந்து ஒரு புக்காக கூட மாற்றலாம் பிரிண்ட் பண்ணி. இது எல்லாமே இதில் வரும், செகண்டரி செக்டாரில் வரும். இப்போது இந்த இடத்துல வந்து ப்ரைமரியில் பல்ப்பே இல்லை அப்படின்னா அவங்களால பேப்பர் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. இல்லை வெறும் பல்ப்பை மட்டும் வச்சுட்டு டெர்ஷரி செக்டார் மட்டும் இருக்குது அப்படின்னா பல்ப்பை கொண்டு போய் டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தா அவங்க எப்படி படிப்பாங்க, படிக்க முடியாது. கரெக்டாக. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு செகண்டரி செக்டார்னு ஒன்று இருக்கணும். அது இல்லை அப்படின்னா புக்குன்ற ஒன்றே வந்து பண்ண முடியாது, பேப்பர்னு ஒன்று இருக்காது, புக்குன்னு ஒன்று இருக்காது. ஸோ ப்ரைமரி அண்ட் செகண்டரி வந்து எப்படி வந்து இன்டர் கனெக்டடுன்னு புரியுதா. அடுத்து இது எப்படி டெர்ஷரி செக்டர் வந்து கனெக்டட். ஓகே, மேனுஃபேக்சரிங் பண்ணி புக்கை ஃபுல்லாக ஃபேக்ட்ரியில் அடுக்கியாச்சு, அதை கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா, புக் ஷாப்புக்கோ இல்லை ஸ்கூல்ஸ்க்கோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும். கரெக்டாக, அப்படி போய் சேர்க்குற வேலை யார் பண்ணுறா, டெர்ஷரி பண்ணுறாங்க. அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க, அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க கொண்டு போய் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணலை அப்படின்னா அந்த புக் யார்கிட்டையும் போகாது. கரெக்டாக. ஸோ டெர்ஷரி செக்டார் வந்து இந்த இடத்துல வந்து இன்டர் கனெக்டட். ஸோ ப்ரைமரி செக்டார் இல்லைன்னா பல்ப் எடுக்க முடியாது, செகண்டரி செக்டார்னால போய் பல்ப்பெல்லாம் எடுத்துகிட்டு டைரெக்டாக வந்து பண்ண முடியாது. ஸோ பல்ப் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுதான் ப்ரைமரி செக்டார். அந்த பல்ப்பை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, புக்குன்றதை ஒன்று வேணும், பேப்பருங்கிற ஒன்று வேணும். அதை பண்ணுறது யார், செகண்டரி செக்டார். ஸோ புக்கை பண்ணிட்டா போதுமா, அதை கொண்டு போய் கொடுக்கணும், அந்த வேலையை செய்கிறது யார், டெர்ஷரி செக்டார். ஸோ இப்படி ஒன்றோட ஒன்று வந்து இன்டர்டிபெண்ட்டாக இருக்குது. இதில் எந்த ஒரு செக்டார் இல்லைனாலுமே நான் மேலே சொன்ன அந்த மூணுமே வந்து ப்ராப்பராக நடக்காது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அடுத்து ரீசைக்ளிங் பற்றி பார்க்குறோம். ரீசைக்ளிங் அப்படின்னா என்ன, ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற பேப்பர்ஸை திருப்பி எடுத்து அதையெல்லாம் க்ரஷ் பண்ணி காய வச்சு ஏதோ அது ஒரு ப்ராசஸ் பண்ணி புது பேப்பராக நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் ரீசைக்ளிங். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 டன் ஆஃப் பேப்பரை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுனால நமக்கு வந்து 17 ட்ரீஸ் வந்து சேவ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஸோ 17 ட்ரீஸுங்கிறது 2.5 கியூபிக் மீட்டர். அந்த ட்ரீ இருக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் பார்த்திங்கன்னா 2.5 கியூபிக் மீட்டர் இடம் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ அதை கட் பண்ணாமல் நல்லபடியாக வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா 70% ஆஃப் எனர்ஜி வந்து கம்மியாகிருக்கு. ஸோ உட்பல்ப்புலேருந்து பேப்பர் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண பேப்பர்லேருந்து பேப்பர் பண்ணுறதுக்கும் 70% ஆஃப் எனர்ஜி வந்து கம்மியாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் தான். நம்ம ட்ரீயை சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும், இடத்தையும் நம்ம வந்து காப்பாற்றுறோம், ப்ளஸ் எனர்ஜியும் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். டெர்ஷியரியில் வந்து இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வேர்ஹவுஸ். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வேர்ஹவுஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த டெர்ஷியரியில் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்தோட பேர் தான் வேர்ஹவுஸ். ஸோ ஜஸ்ட் அது வந்து ஒரு ஸ்டோரிங் குடவுன் மாதிரி. இப்போ ஃபேக்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடவுன் சொல்லுவாங்க, பட் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து வேர்ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபினிஷ் ஆன ப்ராடக்ட்டை உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி ஃபினிஷ் ஆன ப்ராடக்ட்னு கிடையாது, எல்லா செக்டார்லேயுமே அவங்களோட ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இடம் தான் வந்து வேர்ஹவுஸ்னால் என்னென்னு கேட்டால் நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. அமுல் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.